கதை கூறி மாணவர்களிடம் போதை விழிப்புணர்வு ஏற்படுத்திய துணை ஆணையர். ஆவடி காவல் ஆணையரகம் செங்குன்றம் காவல் மாவட்டம் சார்பில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் போதைப் பொருட்கள் இல்லா தமிழ்நாடு என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. செங்குன்றம் காவல் நிலைய சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர் விஜயகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் செங்குன்றம் காவல் மாவட்ட துணை ஆணையர் பாலாஜி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு யானைகளின் பாதை என்கிற குட்டி கதையை மாணவர்களிடம் கூறி போதை விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். மேலும் போதை விழிப்புணர்வு குறித்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியாக பதிலளித்த மாணவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் போதையின் பாதையில் செல்லாதே, யமனின் கையில் சிக்காதே, போதையின் பாதை தவிர், கல்வி பாதையில் நிமிர், போதைக்கு அடிமையாகாதே, எதிர்காலத்தை தொலைக்காதே என்ற போதை விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி செங்குன்றம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கடைகளில் போதை விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய ஸ்டிக்கர்களை கடைவீதிகளில் ஒட்டி வைத்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் செங்குன்றம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர்கள் ஆண்டலின் ரமேஷ், ஜனார்த்தனன், அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் சுவாமிநாதன், உதவி தலைமை ஆசிரியர்கள் ஐயனார், உதயகுமார் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக அவர்களுக்கு அறிவுரைகளை போதை பழக்கத்திற்குள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை இப்போ வந்து பார்த்தா பேரூர் நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துட்டு இப்போ அதுபோல் வந்து யானை வந்து அந்த வழித்தடத்தை வந்து ரயில்வே ட்ராக்ல வந்து வருமானாக்கா ரயில்வே ட்ராக்ல அது வரல, அதோடைய யானை வந்து ஒரு வழித்தடத்தில் போகிறாங்க, அந்த வழித்தடத்தில் தான் போவோம் மாற்றிட்டாங்க, அதோட தன்மையை வந்து மாற்றிட்டாங்க. அந்த ரயில்வே கிராசிங் யாரு நம்ம தான் போட்டுருக்கோம், யானை வழித்தடத்தை நம்ம போட்டதால தான் இந்த யானை வந்து யானை வந்து ரயில்வே ட்ராக்ல வரவே இல்லை. இதுதான் வந்து உண்மை. அந்த அடிப்படையில் வந்து பார்க்கும்போது யானை வந்து அந்த வழித்தடத்தில் போயிட்டு அது வந்து ஒரு அந்த யானை வந்து கண்டுபிடிச்சு இந்த யானை கிராப் பண்ணணும்னு சொல்லிட்டு அது அந்த வழித்தடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குழி மேலே வச்சு அது மேலே இலை செடிகள் அந்த செடிகள்லாம் போட்டுட்டு அவர் போயிட்டாரு. அப்போ மறுநாள் அந்த யானை எடுத்து வருதில்ல, ஒரு யானை வந்து அந்த குழியில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தா ஃபஸ்ட் ஆள் வந்து என்ன பண்ணுது, நிறைய வாட்டி வந்து ஒரு முயற்சி பண்ணுது அந்த குழியிலேருந்து நம்ம மீண்டு வந்து நம்ம வந்து ஒரு அழகான உடம்பு பண்ணவோ நம்ம வந்து பலசாலி எப்படி நம்ம இந்த குழியிலேருந்து மீண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு 100 தடவை வந்து ஃபஸ்ட் ஆள் வந்து முயற்சி பண்ணுது. அதனால வந்து அந்த குழியிலேருந்து கீழே முடியும். அப்புறம் செகண்ட் டே வந்து ஒரு 50 தடவை முயற்சி பண்ணுது. தேர்ட் டே வந்து ஒரு 10 தடவை முயற்சி பண்ணுது. 4வது நாள் வந்து சரி நம்மளுக்கு அதாவது குழியிலேருந்து கீழே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயற்சியை கைவிட்டு
இப்போ இந்த சூழ்நிலையில் அந்த யானை போச்சர் வந்து இந்த யானை தூக்கிட்டு ஒரு நபர் வந்து இந்த யானையை வந்து குழியிலிருந்து வெளியே எடுத்து அப்புறம் வந்து ஒரு சங்கிலியை வந்து காலில் கட்டி போட்டு ஒரு தூரில் கட்டி போட்டுருவாங்க. ஸோ அந்த தூர் பார்த்தா ஒரு ஈஸியான ஒரு டார்கெட்டாக இருக்குது. அப்போ சங்கிலி பார்த்தா இது ஒரு ஈஸியான ஒரு டார்கெட்டு. இதை வந்து 2 வாட்டி இருந்தாக்கா சங்கிலி வந்து உடைப்பட்டுட்டோம், நம்ம வந்து மீண்டும் வனத்துக்குள்ளே போயிடலாம்னு சொல்லிட்டு அதே போல தான் அந்த குடியிலேருந்து வெளியே வந்த சங்கிலி கட்டப்பட்ட யானை வந்து 100 தடவை வந்து இழுத்து ஃபஸ்ட் நாள் வந்து முயற்சி பண்ணுது. அதே போல் அந்த முயற்சி வந்து படிப்படியாக குறைச்சி சரி நம்மளால் இந்த குழியிலேருந்து வெளியே வர முடியல, இந்த சங்கிலியிலேருந்து மீள முடியல, சரி நம்மளால் முடியாது போகணும்னு சொல்லிட்டு முயற்சியை கைவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் மறுபடியும் ஒரு 8 நாள் கழித்து அந்த யானையை வந்து அந்த சங்கிலியிலேருந்து மீட்டு ஒரு அங்குசம்னு யானையை வந்து யானை பாகம் வச்சுருப்பாங்களே ஒரு மூங்கில் குச்சி போல இருந்து ஒரு இரும்பால் செய்யப்பட்ட ஒரு நுனியில் செய்யப்படும் அங்குசன்ட்டு. அப்போ அந்த அங்குசத்துக்கு வந்து காலில் வச்சுருக்காங்க. இப்போ யானை வந்து எந்த முயற்சியும் பண்ணல. அப்போ அதில் வந்து குழி வந்து நம்மளால மீள முடியல, சங்கிலியாலும் உடைபட முடியல. ஸோ இந்த அங்குசத்தை வச்சுருக்காரு இவர் ஒருத்தர், இதுலேருந்து நம்மளால மீள முடியாதுன்னு சொல்லிட்டு அது வந்து யானை வந்து முயற்சி கைவிட்டு. இப்போ இந்த சங்கிலி வந்து அந்த யானைக்கு எங்கே இருக்கு சொல்லுங்க தம்பி, கதை கேட்டீங்களா? இல்லையா கதை கேட்டீங்களா? இந்த சங்கிலி வந்து இப்போ யானைக்கு எங்கே இருக்கு? யாராவது சொல்லுங்க. யார் பண்ணுறது மூளை?